அனைவருக்கும் வணக்கம். குரு பெயர்ச்சி நட்சத்திர பலன்கள் 2025. இந்த குரு பெயர்ச்சி நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத டீட்டெயிலா கிளியரா பார்க்கலாம். இந்த பதிவை முழுமையா பார்க்க டைம் இல்லாதவங்க நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல டைம் லைன் கொடுத்துருக்கோம். ஒரு டாபிக்கும் தனித்தனியா டைம் லைன் கொடுத்துருக்கோம். உடைய தொழில், உத்தியோகம், பொருளாதாரம், குடும்ப வாழ்க்கை, திருமண முயற்சி, காதல் உறவு, பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயம், உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம், இப்படி A to Z எல்லாத்துக்கும் தனித்தனி செக்மெண்டா தனித்தனி டைம் லைன் நாங்கள் கொடுத்துருக்கோம். முழு பதிவை பார்க்க டைம் இல்லாதவங்க உங்களுக்கு எதை பார்க்கணுமோ அதை மட்டும் நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இந்த குரு பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்ட்ரோவை பார்த்துடலாம். குரு பகவான் எப்போ பெயர்ச்சி ஆகுறாரு, எவ்வளவு டைம் லைன்ல டிராவல் பண்றாரு அப்படிங்கிற ஒரு கிளியர் கட்டான ஒரு சின்ன விஷயத்தை நம்ம இப்போ பார்த்துட்டு பலன்களை ஆரம்பிக்கலாம். பொதுவா குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது ஒரு வருட காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த முறை குரு பகவான் அதிசாரமா ஒரு 158 நாட்கள்ல 3 நட்சத்திரத்தையும் கடந்து மிதன ராசியிலிருந்து கடக ராசிக்கு டிரான்சிட் ஆவாரு. மீண்டும் வக்ர நிலை அடைந்து மீண்டும் மிதன ராசிக்குள்ளே என்றாவாரு. இப்ப இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்திலிருந்து மிதனத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. இந்த மிதன ராசியில ஒரு வருட காலம் இருக்கணும் அப்படிங்கிறது விதி. ஆனா இந்த முறை பார்த்தோம்னா அதிசார பயிற்சி பண்றாரு. 158 நாட்கள்லயே 3 நட்சத்திரத்தையும் கடந்து மிதன ராசியை விட்டு கடக ராசிக்கு போயிட்டு மீண்டும் பின்னோக்கி வக்ர நிலையில மிதன ராசிக்குள்ள என்றாவாரு. இது ஒரு முக்கியமான விஷயம். எனவே இந்த பலன்கள்ல ஒரு 158 நாட்களுக்கான ஒரு தெளிவான பிரீக்ஷனை மட்டும் தான் நம்ம கிளியரா எடுத்திருக்கோம். இப்போ இந்த குரு பயிற்சி எப்போ அப்படின்னு பார்க்கும்போது மே 14ஆம் தேதி ரிஷபத்திலிருந்து மிதன ராசிக்கு டிரான்சிட் ஆவாரு குரு பகவான். இந்த மிதன ராசியில 3 நட்சத்திரங்கள் இருக்கு. இந்த 3 நட்சத்திரங்களையும் கடந்து கடகத்துக்கு போயிட்டு மீண்டும் வக்ர நிலையில மிதன ராசிக்கு வருவார். முதலாவதாக செவ்வாயுடைய நட்சத்திரம் மிருகசீட நட்சத்திரம், இரண்டாவது ராகு பகவானுடைய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம், மூன்றாவது புனர்பூச நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரங்கள்லையும் இந்த காலகட்டங்கள்ல குரு பகவான் சஞ்சாரம் செய்ய இருக்காரு. இப்போது இந்த குரு பெயர்ச்சி பலன்களை செக்மெண்ட் வைஸா ரொம்ப டீடைலா நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது கன்னி ராசி உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்க்கலாம். நட்சத்திர வரிசையில 12வது நட்சத்திரமா வர்றது உத்திர நட்சத்திரம். சூரிய பகவானுடைய நட்சத்திரம். நம்முடைய ராசிநாதன் புதன் பகவான். புதன் பகவானுடைய ராசியில சூரிய பகவானுடைய நட்சத்திரம். நம்ம பிறந்த கால திசை நமக்கு முதல் திசையா சூரிய திசை தான் வந்திருக்கும். சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறந்த ஒரு அற்புதமான நட்சத்திரம். பொதுவா இந்த உத்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறதுனால தலைமை குணம் அதிகமா இவங்க கிட்ட இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் நல்ல தீர்க்கமா யோசித்து முடிவெடுக்கிறதுல இவங்க வல்லவர்களாக இருப்பாங்க. மற்றவர்களுக்கு சிறந்த அட்வைஸ் கொடுக்கறதுல இவங்க ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் அப்படின்னு தான் சொல்லணும். மற்றவர்களுக்கு அறிவுரை கூறுறதுல இவங்களை அடிச்சுக்கவே முடியாது. அதே போல மற்றவர்களை வழி நடத்தக்கூடிய தன்மை இவர்களுக்கு இயற்கையாகவே உண்டு. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தலைமை குணம் மிகச்சிறப்பான முறையில இவங்களுக்கு உண்டு. மேலும் இந்த உத்தர நட்சத்திரத்துல பிறந்த பெண்களை பொறுத்தவரையும் பார்த்தோம்னா இவங்க தான் வீட்டை வழி நடத்தக்கூடியவர்களாகவே இருப்பாங்க. இவங்க சொல்றதுதான் இவங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு தலைமை பண்பு இவங்க கிட்ட டிஃபால்ட்டாவே இருக்கும். அதே போல இவங்களை நம்பி ஏதாச்சும் ஒரு வேலையை ஒப்படைக்கிறோம்னா அதுக்கு உண்மையா இருந்து சரியான முறையில அந்த வேலையை செய்து முடிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. கொடுக்கிற பொறுப்பை சரியான முறையில நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பாங்க. இவங்க ஒருத்தவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா அதை எப்பாடுபட்டாச்சும் காப்பாத்திடுவாங்க. கௌரவத்திற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள். தன்னுடைய தன்மானத்தை மட்டும் எந்த ஒரு சூழ்நிலையும் இழக்கவே மாட்டாங்க. முன்கோபம் அதிகமா வரும். சூரியனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால முன்கோபம் அதிகமா வரும். அதே சமயத்துல மற்றவர்களை அரவணைக்கிறதுல இவங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருப்பாங்க. இவங்கள மாதிரி யாராலையும் மற்றவர்களை அரவணைக்கவே முடியாது. இந்த மாதிரி அற்புதமான குணங்களை இவங்களுக்குள்ள வச்சிருப்பாங்க. ஆனா பார்த்தோன்னா அதிகமா முன்கோபம் வரும். கோபம் உடையவர்கள் போல தோற்றம் அளித்தாலும் உண்மையிலே இவருடைய மனம் ஒரு இலகுவான மனம். யாராச்சும் கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சாக்கா இறங்கி போய் உதவி பண்ணுவாங்க. உதவி செய்யற குணம் இவங்க கிட்ட அதிகமா இருக்கும். இரக்க குணம் அதிகமாக கொண்டவர்கள். புதனுடைய ராசி அப்படிங்கிறதுனால இரக்க சுபாவம் அதிகமாவே இருக்கும். அந்த இரக்க சுபாவத்துல கூட ஒரு நியாயத்தன்மை இருக்கும். எல்லாருக்கும் போய் உதவி எல்லாம் பண்ண மாட்டாங்க. உண்மையிலே யாரு கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு நல்ல முறையில சரியான முறையில ஒரு நல்ல உதவியை பண்ணுவாங்க. அதிகாரத்தின் மேல இவங்களுக்கு ஆர்வம் அதிகமா இருக்கும். ஏதாச்சும் அதிகாரமிக்க பதவிக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. புதனுடைய ராசியில சூரிய பகவானுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் இயற்கையாவே பார்த்தோம்னா நல்லா படிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. படிப்பின் மேல அதிகமான ஆர்வம் இருக்கும். நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க. மார்க்லாம் நல்ல முறையில ஸ்கோர் பண்ணுவாங்க. போட்டி போட்டுட்டு படிப்பாங்க. எதுலையும் முதன்மை இடம் பிடிக்கணும் அப்படிங்கிறது இவங்களுடைய எண்ணமா இருக்கும். நல்ல கல்வியில சிறந்தவர்களா இருப்பாங்க. ஒருவேளை கல்வியே கற்கவில்லை என்றாலும் கல்வியே படிக்கல அப்படின்னாலும்
இவங்களுடைய தோற்றம் அப்படிங்கிறது படித்தவர்களுக்கு ஈக்குவலா இருக்கும். படித்தவங்க கூட இவங்ககிட்ட தோத்து போயிடுவாங்க. அந்த அளவுக்கு இவங்களுடைய ஆக்டிடியூட்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும். நிறைய நாலேஜ், நிறைய அனுபவ பாடத்தை உள்ளடக்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் இந்த உத்திர நட்சத்திரம். அவங்க லைஃப்ல நிறைய அனுபவ பாடங்கள் இருக்கும். இவங்க லைஃப்ல நடந்த இன்சிடென்ட் எல்லாம் வச்சு மத்தவங்களுக்கு சொல்யூஷன் கொடுப்பாங்க. மற்றவர்களுடைய லைஃபை எப்படி பெட்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ் எல்லாம் மத்தவங்களுக்கு கொடுப்பாங்க. எப்போதும் ஒரு குறிக்கோளோட பயணிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். தனக்கு ஒரு விஷயம் தேவைன்னா அதை அடையிற வரைக்கும் தொடர்ந்து முயற்சி செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. இதெல்லாம் இந்த உத்திர நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனி சிறப்பு. இப்போ இந்த உத்திர நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கு அப்படிங்கறத கிளியரா பார்க்கலாம். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான சுப கிரகம். அதுலயும் நம்மளுடைய ராசி மற்றும் நம்மளுடைய நட்சத்திரப்படி பார்த்தோம்னா கேந்திர ஸ்தானங்களுக்கு அதிபதியாக குரு பகவான் வருவாரு. இந்த காலகட்டத்தில் கேந்திர ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் கேந்திர ஸ்தானத்திலே போய் பொசிஷன் எடுக்கிறாரு. அதாவது 9ஆம் இடத்துல இருந்து மிக முக்கியமான கேந்திர ஸ்தானம் சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. பொதுவா குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறது அந்த அளவுக்கு உகந்தது இல்ல. ஒரு இயற்கை சுபர். அவர் போயிட்டு ஜீவனஸ்தானத்துல அமர்றது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது. இது ஒரு சில விஷயங்கள்ல பாதங்களை பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இருப்பினும் 4-7க்குரியவர் 10ஆம் இடத்தில் இருப்பது ஒரு அற்புதமான வளர்ச்சியும் கூடவே சேர்த்து கொடுக்கும். எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள கொடுக்குதோ அந்த அளவுக்கு லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான வழிகளையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதன் வகையில இதை நம்ம ஃபேவரா எடுத்துக்கலாம். புதிய மாற்றத்திற்கான அடித்தளம் இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக ஏற்படும். அதுதான் ஜீவன குரு அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுலயும் 6ஆம் இடத்துல ராகு. போட்டி, பொறாமை, கடன், நோய் இதெல்லாம் சரி செய்யறதுக்கு 6ஆம் இடத்துல ராகு வந்து பொசிஷன் எடுத்துருவாரு. குரு பார்வையில ராகு இருப்பாரு. அது நமக்கு இருக்கிற ஒரு இன்னொரு பெரிய அட்வான்டேஜ். சனி மட்டும் 7ஆம் இடத்துல கண்டக சனியா இருப்பாரு. அது மட்டும் கொஞ்சம் மைனஸா இருக்கு. 12ஆம் இடத்துல இருக்கிற கேது, ஞானக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கேது பகவான் அயன சயன போகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு வகையில நல்லதுதான். அது பெருசா நெகட்டிவ்னு சொல்றதுக்கு இல்ல. நிறைய புரிதலை கொடுக்கும். பொருளாதாரம் சார்ந்த புரிதலை நிறைய கொடுக்கும். அதுவும் நமக்கு ரொம்ப நல்லதுதான். பொதுவா குரு பெயர்ச்சினாலே வந்து நம்ம வெறும் குருவை மட்டும் வச்சு நம்ம ப்ரெடிக்ஷன் நம்ம எடுக்க கூடாது. ஏன்னா மிக முக்கியமான வருட கிரகங்கள் மிச்சம் 3 இருக்கு. சனி, ராகு, கேது. இந்த கிரகங்களையும் வச்சுதான் நம்ம இந்த குரு பயிற்சியை ஓவராலா கனெக்ட் பண்ணி எந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அதன் வகையில இந்த 4 பிளானட்டையும் வச்சு இந்த குரு பயிற்சி நமக்கு எப்படி இருக்கும், என்ன மாதிரி லீட் பண்ணும் அப்படிங்கறத டாபிக் வைஸா, செக்மெண்ட் வைஸா டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். முதலாவதா தொழில் மற்றும் உத்தியோகம் இது சம்பந்தமான விஷயங்கள்ல இந்த குரு பயிற்சி நமக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவா 10ல குரு வந்தாலே பதவி பறிபோகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்கள்லாம் மூல நூல்கள்ல சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த குரு பயிற்சி நமக்கு உண்மையிலேயே நிறைய பாதகங்களை கொடுக்குமா, நிறைய ஸ்ட்ரகிளை கொடுக்குமா அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு ஏதோ ஒரு ரூபத்துல நம்மளை ஏங்க வச்சுக்கிட்டே இருப்பாரு. அதே போல 12ஆம் இடத்துல இருக்கிற கேது நமக்கு பொருளாதார விரயத்தை தொடர்ச்சியா கொடுத்து நம்மளை எங்கேயும் ஸ்டாப் ஆகாம தொடர்ச்சியா நம்ம ஏங்கிட்டே இருக்கிற மாதிரியான சூழ்நிலையை கிரியேட் பண்ணி விட்டுரும். அதனால 10ல குரு வந்தா பதவி பறிபோகும் அப்படிங்கிற கான்செப்ட் இப்போ எடுபடாது. இருப்பினும் 10ஆம் இடத்தில் குரு பகவான் வரும்போது நிறைய பேருக்கு தொழில் உத்தியோக ரீதியா மாற்றம் கண்டிப்பாக உண்டு. சேஞ்ச் ஆகும். ஒரு தொழிலை சேஞ்ச் பண்ணுவீங்க, ஒரு உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணுவீங்க. அந்த மாற்றத்திற்கான அடித்தளத்தை இந்த காலகட்டம் நமக்கு ஏற்படுத்தும். குரு பயிற்சிக்கு பிறகு தொழில் உத்தியோக ரீதியா வெளியூர், வெளி மாநிலம் போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு கிடைக்கும். தொழில் உத்தியோக ரீதியா ஃபேமிலி விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுக்கான சூழ்நிலைகள்லாம் ஏற்படலாம். அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டக சனியில ஃபேமிலியோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றதை விட ஃபேமிலியை விட்டு கொஞ்சம் தூரமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்றது ரொம்ப நல்லது. ஆகவே தொழில் உத்தியோக ரீதியா வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு இது சம்பந்தமா ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சதுன்னா அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி தொழில் உத்தியோக ரீதியா மேஜரா எந்த இஷ்யூவும் இல்ல. மாற்றம் மட்டும் ஏற்படும். அந்த மாற்றம் உங்களுக்கு சாதகமான மாற்றமா இருக்கும். அதே போல தொழில் உத்தியோகம் செய்யற இடத்துல ஒரு கம்ஃபர்ட் ஜோனை நீங்க முழுமையா எதிர்பார்க்க முடியாது. கொஞ்சம் பிரஷரான சூழ்நிலைகள்லாம் இருக்கும். மேல அதிகாரிகளுடைய பிரஷர் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். அதே போல நீங்க சொந்த தொழில் பண்றீங்கனாலும் உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்களால ஒரு சில மன உளைச்சல், மன வருத்தங்கள்லாம் ஏற்படலாம். தொழில் உத்தியோக ரீதியா தொடர்ச்சியா ஒரு மாதிரி கொஞ்சம் பிரஷரா போற மாதிரி இருக்கும். ஆனா அதை நீங்க எளிமையா மேனேஜ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போயிடுவீங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல ராகு பகவான் நல்ல நிலையில இருப்பாரு. மே 18ல ராகு கேது பயிற்சி. ராகு கேது பயிற்சிக்கு பிறகு நமக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும். அடுத்தது மேஜரா பார்த்தோம்னா தொழில்ல மேலும் மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம இருக்கிறது நல்லது. குறிப்பா பார்ட்னர்ஷிப் போட்டுட்டு இதுலயும் நீங்க இறங்கிடாதீங்க. பார்ட்னர்ஷிப் போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் சேர்ந்து பிசினஸ் பண்றேன், ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட சேர்ந்து நான் பிசினஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரை நம்பியும் ஒரு பெரிய முதல்ல தூக்கிட்டு போய் அதுல போட்டுறாதீங்க. கூட்டு தொழில்லாம் இப்ப அந்த அளவுக்கு ஃபேவரா இருக்காது. அதே மாதிரி நீங்க சொந்தமா தொழில் பண்ணாலும் மாற்றம் செய்யுங்க. அப்படி இல்லைன்னா அந்த தொழிலே நீ ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க தொழிலே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. ஆனா அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் எதுலையும் பண்ணிடாதீங்க. ஒரு பல்கா எடுத்துட்டு போய் ஒரு அமௌண்ட்டை ஒரே இடத்துல முடக்கிட வேண்டாம். அதுல மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா ராகு கேது 6ஆம் இடம் 12ஆம் இடத்துல இந்த காலகட்டங்களில் சஞ்சாரம் செய்வாங்க. இது
தொடர்ச்சியா ஏதாச்சும் ஒரு விதத்துல பொருளாதாரத்தை கொண்டு போய் முடக்கிறதுக்குலாம் வாய்ப்பு அதிகம். அது மேக்சிமம் தொழில் ரீதியா இருக்க வாய்ப்பு அதிகம். அதனால மேஜரான இன்வெஸ்ட்மெண்ட் இந்த நேரத்துல கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது. சின்னதா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு சேஃப்டி ஜோன்லயே நீங்க டிராவல் பண்றது முயற்சி பண்ணுங்க. அது நிச்சயமா உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். மற்றபடி தொழில் உத்தியோகம் சாதகம் தான். ஒரு சில குழப்பங்கள் தென்படுற மாதிரி இருந்தாலும் அது விரைவாகவே சரியாயிடும். அதனால எதை நினைச்சு பெருசா வருத்தம் அடைய வேண்டாம். தொழில் உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு இந்த நேரத்துல நிச்சயமா தொழில் உத்தியோக வாய்ப்பு அமைஞ்சிரும். ஏன்னா 12ஆம் இடத்துல கேது இருக்கும்போது தொடர் விரைய செலவுன்னு அர்த்தம். அந்த விரைய செலவு நம்ம பண்ணணும்னா நம்ம கைக்கு பணம் வரணும். அந்த பணம் எப்படி வரும்? தொழில் உத்தியோக ரீதியா தான் வரும். எனவே தொழில் உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு தொழில் உத்தியோக வாய்ப்பு கிடைக்கும். நீங்க எதிர்பார்த்த விஷயம் கிடைக்கிறத தாண்டி இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு சில வாய்ப்புகள் கிடைக்கும். அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. போனா இந்த வேலைக்கு தான் போவேன், பண்ணா இந்த மாதிரியான தொழில் தான் பண்ணுவேன்னு அடம்பிடிக்காம இப்ப என்ன வருதோ அதை மனதார ஏத்துக்கோங்க. இப்ப இருக்கிற விஷயத்தை வச்சு உங்களுக்கு வர வாய்ப்புகளை வச்சு நீங்க ஆசைப்படுற இடத்துக்கு போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அது நிச்சயமா உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தாக பொருளாதாரம் சம்பந்தமான விஷயம் இந்த காலகட்டங்களில் எப்படி இருக்கும்? பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பண தேவை அதிகமா இருக்கும். எவ்வளவு பொருளாதாரம் வந்தாலும் தொடர்ச்சியா விரயமாயிட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனா 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு கடன் சுமையில இருக்கீங்கன்னா அந்த கடனை குறைச்சு விட்டுரும். அந்த கடன் எல்லாம் இப்ப கட்டி முடிச்சு இப்போ ஃப்ரீயான ஒரு மைண்ட் செட்டுக்கு வருவீங்க. கடனை முடித்து வேற நல்ல மாற்றங்கள் பண்ணுவீங்க. ஒரு சிலர் கடன் வாங்கி ஏதாச்சும் நல்ல மாற்றம் பண்ணலாமான்னு யோசிப்பாங்க. அந்த யோசனை எல்லாம் இப்பயே கொடுத்துரும். கடன் வாங்கி எதாச்சும் இன்வெஸ்ட் பண்ணுவோமா, இல்ல கடன் வாங்கி ஏதாச்சும் ஒரு சுப மாற்றம் நல்ல விஷயம் ஏதாச்சும் பண்ணுவோமா அப்படிங்கிற யோசனை எல்லாம் கொடுத்துரும். கடன் வாங்குறது தப்பு இல்ல. அது உங்களை அழிக்கிற மாதிரியான கடனை நீங்க வாங்கிடக்கூடாது. அகலக்கால் வச்சு இந்த கடனே உங்களுக்கு பெரிய பிரஷரா மாறுற மாதிரியான கடன்களை நீங்க வாங்கிடக்கூடாது. அதுல ரொம்ப கான்ஸ்டன்டா கவனமா இருங்க. உங்களுடைய சக்திக்கு மீறிய கடன் உங்களுக்கு கூடுதல் பிரச்சனையை தான் கொடுக்கும். அதனால உங்களுடைய சக்திக்கு மீறிய கடனை வாங்காம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. மற்றபடி கடன் வாங்கி நல்ல மாற்றம் பண்ணலாம். அதுக்கு சாதகமான காலகட்டம் தான். நிறைய பேருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அதை மேக்சிமம் அவாய்ட் பண்ண முடியாது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்காக கடன் வாங்குவீங்க. அதை மேக்சிமம் அவாய்ட் பண்ணவே முடியாது. ஆனா வாங்குற கடன் உங்களுடைய சக்திக்கு உட்பட்டதாக இருக்கணும், சக்திக்கு மீறியதாக இருக்கக்கூடாது. அதை மட்டும் மைண்ட்ல பிக்ஸடா வச்சுக்கோங்க. மற்றபடி பண தேவை அதிகமா இருக்கும், தொடர் விரைய செலவு இருக்கும். நிறைய பேருக்கு மருத்துவ செலவு அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா 6ஆம் இடத்துல ராகு வந்தாக்கா நீண்ட நாள் உடல் ஆரோக்கிய பிரச்சனை தீருதுன்னு அர்த்தம். தீருதுனாக்கா இந்த நேரத்துல மருத்துவ செலவு ஏற்பட்டு ரொம்ப நாள் பிரச்சனைக்கு உள்ள சொல்யூஷனை இப்ப நம்ம கொண்டு வந்துருவோம் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அதனால மருத்துவ செலவு அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். இந்த நேரத்துல வர மருத்துவ செலவு உங்களுக்கு முழுமையான நிவர்த்தியை கொடுக்கும். உடல் ஆரோக்கிய ரீதியா முழுமையான நிவர்த்தியை உங்களுக்கு கொடுக்கும். அதனால தயக்கம் இல்லாம மருத்துவ செலவு வந்துச்சுன்னா அந்த விஷயங்களை மேற்கொள்ளுங்க. அதுல நல்ல மாற்றம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. அடுத்தது மேஜரா பார்த்தோம்னா ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் அதிகமான விரைய செலவு பண்ணுவோம். ஆன்மீகம், தான தர்மங்கள், கோவில் பணிகள் இது சம்பந்தமான விஷயங்கள் அதிகமான விரைய செலவு பண்ணுவோம். ஏன்னா 12ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்றாரு. இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் சார்ந்த யாத்திரை, ஆன்மீகம் சார்ந்த பயணம் இதனால ஒரு சில சுப விரைய செலவுகள் ஏற்படும். இந்த செலவுகள் மூலமா உங்களுக்கு மன நிம்மதி அதிகமா கிடைக்கும். அதனால அதை நம்ம நெகட்டிவா எடுத்துக்க வேண்டாம். கடன் அதிகமா வாங்கி எப்படி மாட்டிக்க வேணாம்னு நான் சொன்னோம், அதே மாதிரி கடன் கொடுத்து மாட்டிக்காதீங்க. ஒரு சிலர் கடன் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில இருப்பாங்க. யாராச்சும் உங்ககிட்ட கடன் உதவி கேட்கறாங்கன்னா யாரிடையும் பல்கா ஒரு அமௌண்ட் தூக்கி கொடுத்துறாதீங்க. இந்த நேரத்துல கொடுக்கிற கடன் அவ்வளவு எளிமையாக கைக்கு கிடைக்காது. குறிப்பா நண்பர்களுக்குள்ள கொடுத்தல் வாங்கல் இல்லாம இருக்கணும். இந்த நேரத்துல நண்பர்களுக்குள்ள கொடுத்தல் வாங்கல் வந்துச்சுன்னா கண்டிப்பா அது பிரச்சனையில போய் முடியும். நண்பர்கள், உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான சொந்தக்காரர்கள் இவங்களுக்குள்ள எல்லாம் கொடுத்தல் வாங்கல் எதுவும் இல்லாம இருக்கிறது நல்லது. கையில பணமா வச்சுக்காதீங்க. கையில ஏதாச்சும் பொருளாதாரம் இருக்குன்னா அதை ஏதாச்சும் நல்ல விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருங்க. அதுதான் உங்களுக்கு சேஃப். ஆகவே இந்த கொடுத்தல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். மற்றபடி பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல மேஜரா இந்த இஷ்யூ இல்ல. தொடர்ச்சியா சுப விரைய செலவு, நல்ல மாற்றத்திற்கான செலவு, நல்ல மாற்றத்திற்கான அடித்தளம் இதெல்லாம் இந்த காலகட்டங்களில் ஏற்படும். அப்படிங்கிறதுனால பண தேவை அதிகமா இருக்கும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. பணத்தை நோக்கிய சிந்தனை இந்த நேரத்தில் அதிகமா இருக்கும். ஆனா அதுல எண்ட் ரிசல்ட் உங்களுக்கு ஃபேவரா தான் அமையும். எதுவும் நெகட்டிவ்ல போய் முடியாது. அடுத்தது குடும்பம், ஃபேமிலி லைஃப் இந்த காலகட்டங்களில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 2ஆம் இடத்துல குரு பகவானுடைய பார்வை இருக்கு. அதே போல 7ஆம் இடத்துல சனி பகவான். இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் குரு பார்வை 2ல பதிகிறது நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நிவர்த்தியை கொடுத்துரும். ரொம்ப நாளா ஃபேமிலியில ஒரு குழப்பம் வருத்தம் இருக்குனாக்கா அதெல்லாம் இப்ப டோட்டலா நிவர்த்தியாக ஆரம்பிக்கும். ஃபேமிலியில இருந்த பிரச்சனைகள்லாம் டோட்டலா குறையும். அதிகமான இந்த கருத்து போராட்டம், வாக்குவாதம் இதெல்லாம் டோட்டலா குறையும். குடும்பத்துல சுப மாற்றம், சுப விரைய செலவு இதெல்லாம் அதிகமா இருக்கும். ஃபேமிலிக்கு அதிகமா விரைய செலவு
பண்ணுவீங்க. நிறைய பேருக்கு வீடு கட்டுற எண்ணம் வரும். நிறைய பேர் பார்த்தோன்னா வீடு வாங்குவோமா இல்ல வீடு கட்டுவோமா அப்படிங்கிற சிந்தனையில மூழ்குவாங்க. மேலும் ஒரு சிலருக்கு இந்த வீடு கட்டி ஏதாச்சும் ஸ்டாப் ஆகி நிக்குதுன்னா அதெல்லாம் இப்ப கம்ப்ளீட் பண்ணி இப்ப கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க. சோ அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அதே போல நீங்க ஒரு வாடகை வீட்டுல இருக்கீங்கன்னா அந்த இடம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லைங்கிற பட்சத்துல அந்த இடத்தை விட்டு வேற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆவீங்க. அதுவும் உங்களுக்கு சிறப்பு தான். மேக்சிமம் பார்த்தோம்னாக்கா ஃபேமிலி விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய தன்மை நிறைய பேருக்கு ஏற்படும். கன்னிராசி ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஃபேமிலியை விட்டு கொஞ்சம் தூரமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய பேருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அது தொழில் நிமித்தமா இருக்கலாம், உத்தியோக நிமித்தமா இருக்கலாம், அல்லது கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிமித்தமா இருக்கலாம். ஏதோ ஒரு ரூபத்துல ஃபேமிலியை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு இருந்து ஃபேமிலி அதிகமா மிஸ் பண்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையை இது கிரியேட் பண்ணலாம். அதுக்கான வாய்ப்பும் அதிகம். மற்றபடி குடும்பத்துல இருந்த அமைதியற்ற சூழ்நிலையில இப்ப டோட்டலா நிவர்த்தி ஆகும். குடும்பத்துல ஒரு நிறைவு, ஒரு நிம்மதி, குடும்பத்துல ஒரு நல்ல மாற்றம், நீண்ட நாள் கவலைகளுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன், அதெல்லாம் அந்த நேரத்துல மிகச்சிறப்பான முறையில் ஏற்படும். அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். ஃபேமிலி ரிலேட்டடா நிறைய விரைய செலவு இருந்தாலும் அந்த செலவுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியும் நிறைவையும் கண்டிப்பாக கொடுக்கும். அடுத்தது காதல் உறவு, திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல காதல் உறவை பொறுத்த வரைக்கும் 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல காதல் உறவு திருமண உறவா கன்வெர்ட் ஆகும். அது நிறைய பேருக்கு அந்த பாசிபிலிட்டி இருக்கு. இருப்பினும் ஒரு சில குழப்பத்தோட, ஒரு சில வருத்தத்தோட, ஒரு சில கவலைகளோட அந்த நல்ல மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். 7ஆம் இடத்துல சனி இருந்தாக்கா ஜென்மஸ்தானத்தை சனி பகவான் பார்ப்பாரு. இது அதிகமான குழப்பத்தை குறிக்குது. ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா, ஒரு விஷயம் பண்ணுவோமா வேணாமா அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் லெவல்லையே வச்சு நம்மள ரொம்ப குழப்பும். நம்ம பயணிக்கிற பாதை கரெக்டா, நம்ம கரெக்டான பர்சனை சூஸ் பண்ணிருக்கோமா, இது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா அப்படிங்கிற யோசனையே அதிகமா கொடுத்துட்டு இருக்கும். இருப்பினும் 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறது லவ் ரிலேஷன்ஷிப்பை மேரேஜ் லைஃபா கன்வெர்ட் பண்ணலாம். அதுக்கு ஃபேவரா தான் இருக்கும். ஆனா குழப்பத்தோட தான் எந்த ஒரு விஷயமும் நமக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஆனா எண்ட் ரிசல்ட் ஆல்மோஸ்ட் நமக்கு ஃபேவரா இருக்கும். அதுல காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சாதகம் தான். ஆரம்பத்துல குழப்பம் கட்டாயமா இருக்கும். அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி அடிக்கடி வாக்குவாதம், சந்தேக குணம், தேவையில்லாத விஷயங்களை அதிகமா பேசி அதை ஒரு பெரிய பிரச்சனையா மாத்துறது, இதெல்லாம் இல்லாம இருக்கிறது பெட்டர். இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. அடுத்த திருமண முயற்சி இந்த நேரத்துல நல்ல செய்திகளை கொடுக்குமா அப்படின்னு பார்க்கும்போது பொதுவா கண்டக ஸ்தானத்துல சனி பகவான் இருக்கும்போது திருமண முயற்சிகள்ல தடை, தாமதம், தடுமாற்றத்தை கொடுக்கிறாரு. அது நேச்சரான ஒரு விஷயம். இருப்பினும் இந்த கண்டக சனியில திருமணமே நடக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. இந்த நேரத்துல திருமணம் நடக்கும். இந்த காலகட்டங்களில் திருமணம் நடக்குதுன்னா அது குழப்பத்தோடையும் ஒரு சில வருத்தத்தோடையும் நடக்குதுன்னு அர்த்தம். எனவே திருமண முயற்சினா நல்ல செய்தி கிடைக்கும். ஆனா அந்த திருமண முயற்சியில நல்ல செய்தி கிடைக்கிறதுக்கு முன்னாடி உங்களை ஒரு பாடுபடுத்திடும். அதனால தான் மோஸ்ட்லி பார்த்தோன்னாக்க அந்த நேரத்தில் திருமண முயற்சி வேண்டாம், கொஞ்சம் தள்ளி வைங்க அப்படின்னு சொல்றதுலாம். ஏன்னா இந்த நேரத்தில் திருமணம் நடக்குதுனாக்கா அது ஒரு சில வருத்தம், குழப்பம், ஒரு சில குறைகள், நல்லா போயிட்டு இருக்க விஷயத்துல ஏதாச்சும் ஒரு தடுமாற்றத்தை கொடுக்கும். அதுதான் கண்டகச்சனின்னு நம்ம சொல்றது. மற்றபடி நம்முடைய ஜனனகால ஜாதகப்படி இந்த நேரத்துல தான் நமக்கு கல்யாணம் நடக்கணும்னு இருக்கு, இப்பதான் திருமண தசை வருது அப்படிங்கிற பட்சத்துல அதை யாராலையும் தடுக்க முடியாது. எனவே ஒரு சில குறைகளோட, ஒரு சில வருத்தங்களோட திருமண முயற்சிகள்ல நல்ல செய்தி, நல்ல மாற்றம் உண்டு. மோஸ்ட்லி நிறைய பேருக்கு பார்த்தோன்னா அந்த கண்டகச்சனி தான் கல்யாணமே நடக்கும். அந்த கல்யாணம்லாம் பார்த்தோன்னா ஒரு ஃபுல் ஃபிளெக்ஸ்டான கல்யாணமா இருக்காது. ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கவங்க கிட்ட கேட்டீங்கனாலே புரியும். கன்னி ராசியில உள்ளவங்கள்ட்ட கேட்டு பாருங்க சொல்லுவாங்க. எனவே திருமண முயற்சி பண்ணலாம், சாதகமான அமைப்பு தான். ஆனா அதுக்கு இடையில ஒரு சில பெயினான சிச்சுவேஷன்லாம் வரும். அதை நம்ம அக்செப்ட் பண்றதுக்கு தயாரா இருக்கணும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. முடிஞ்சா உடைய ஜனனகால ஜாதகப்படி கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி வச்சு பண்ணிக்கலாம், கொஞ்சம் டிலே பண்ணி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அமைப்பு வந்துச்சுன்னா அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். முடியாத பட்சத்துக்கு வேற ஆப்ஷனே இல்லைங்கிற பட்சத்துல இந்த நேரத்துல திருமண முயற்சியை மேற்கொள்ளலாம். அதுலயும் சாதகமான அமைப்பு கட்டாயமா உண்டு. எவ்வளவு குழப்பங்கள் ஏற்பட்டாலும் எண்ட் ரிசல்ட் நமக்கு ஃபேவரா தான் இருக்கும். அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. அதனால எதையும் போட்டு ரொம்ப அலட்டிக்காதீங்க. திருமணம் இந்த நேரத்துல நடக்குது, பிக்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்துல எதையும் நினைச்சு ஓவராலா அலட்டிக்காதீங்க. எல்லாமே நல்ல மாற்றத்தை நோக்கி தான் பயணிக்கும். எண்ட் ரிசல்ட் நிச்சயமா உங்களுக்கு சாதகமா தான் இருக்கும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. அதனால அப்படி ஆயிடும் இப்படி ஆயிடும் அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு போட்டு உங்களை நீங்களே வருத்தம் அடைய வச்சுக்காதீங்க. இந்த கண்டக சனி உங்களை எப்படிலாம் வருத்தம் அடைய வைக்கலாமோ அப்படிலாம் வருத்தம் அடைய வைக்கும். அதுதான் யதார்த்தமான உண்மை. ஒரு விஷயம் நமக்கு நல்லபடியா நடந்தாலும் அதுல ஏதோ குறை இருக்கிற மாதிரியே நம்ம கண்ணுக்கு காமிச்சிட்டே இருக்கும். நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஏதோ குறை இருக்கிற மாதிரியே பேசுவாங்க. அது நமக்கு மன ரீதியா ஒரு சில வருத்தங்களை கொடுக்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கு பார்த்தோம்னா இந்த கண்டகச்சனி காலகட்டங்கள்ல ஒரு விஷயம் ஒரே நேரத்துல முடிஞ்சிடாது. ஒரு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிற மாதிரி இருக்கும், செகண்ட் அட்டெம்ப்ட் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிற மாதிரி இருக்கும், தேர்ட் அட்டெம்ப்ட்ல தான் நமக்கு சாதகமான செய்தி, சாதகமான மாற்றமே கிடைக்கும். அதெல்லாம் முதல் அட்டெம்ப்ட், செகண்ட் அட்டெம்ப்ட்ல ஏதோ அவசர குணம் மாதிரி நடக்குது அப்படின்லாம் நினைச்சு யாரும் தப்பு கணக்கு போட வேண்டாம். இந்த நேரத்துல
நேரத்துல தடைப்பட்டு நமக்கு சாதகமான ஒரு விஷயத்தை நோக்கி பயணிக்கும். எனவே தடை தாமதம் இந்த நேரத்துல இயல்பு, அதெல்லாம் அது அபசகுணமா நினைக்க வேண்டாம். அதுதான் கரெக்டான ஒரு விஷயம். தடைப்பட்டு தாமதப்பட்டு வர்றதுதான் நமக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அதை டிஃபால்ட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி திருமண முயற்சியில நல்ல செய்தி கிடைக்கும். திருமண வாழ்க்கையில அடியெடுத்து வைக்கிறதுக்கு ஒரு நல்ல சூழ்நிலைகள்லாம் இந்த நேரத்துல அமையும். குழப்பத்தோடு அது அமையும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்து திருமண வாழ்க்கை. கன்னி ராசியை நம்ம எடுத்துட்டோம்னாலே கடந்த 1.5 வருஷம் திருமண வாழ்க்கையில நிறைய போராட்டத்தை கொடுத்துட்டு வாழ்க்கை துணையோட ஒத்து போகல, அப்படி இல்லைன்னா வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை, அதிகமான கருத்து போராட்டம், நீங்க சொல்றது அவங்களுக்கு ஒத்து வராது, அவங்க சொல்றது உங்களுக்கு ஒத்து வராது. நிறைய பேர் பிரிஞ்சு இருந்திருப்பாங்க, வாழ்க்கை துணையோட பேசிக்காம இருந்திருப்பாங்க, ஒன்னா இருந்திருந்தாலும் பேசிக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு தன்மையில ஒரு ஆர்குமெண்டான ஒரு சுச்சுவேஷன்ல கடந்த காலகட்டம் எடுத்துட்டு போனுச்சு. இந்த காலகட்டம் கடந்த காலகட்டம் அளவுக்கு இருக்காது. புரிதல் ஏற்படும். வாழ்க்கை துணை சம்பந்தமான விஷயங்கள்ல நிறைய புரிதல் ஏற்படும். இப்ப என்ன முடிவு என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். பிரிந்தவர்கள்லாம் ஒண்ணு சேருவாங்க. ராகுங்கிறது பொல்லாதவன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ராகு வந்து பார்த்தோம்னா 1000 தோஷம். ராகு வந்து கடுமையான கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய நம்பர் 1 பாவ கிரகமாக இருக்காரு. ஏன்னா சாயா கிரகமா இருக்கிறதுனால அவரு எந்த ஸ்தானத்துல அமர்றாரோ, எந்த ஸ்தானத்துல அமர்ந்து எந்த சாரத்தை வாங்குறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் ஆவார். சனி பகவான் பொறுத்த வரைக்கும் குழப்பத்தை ஏற்படுத்தி புரிதலை கொடுக்கிற ஒரு எக்ஸலண்டான ஒரு கிரகம். ராகு வந்து புரிதல் இல்லாம நம்மளை எடுத்துட்டு போவாரு. சனி வந்து குழப்பத்தை ஏற்படுத்தி புரிதலை கொடுப்பாரு. இதான் சனிக்கும் ராகுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இப்ப கண்டக சனி வரதுனால ராகு 7ஆம் இடத்துல இருந்து விலகுறதுனால கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட இந்த போராட்டமான சூழ்நிலைகள்ல ஒரு புரிதல் கிடைக்கும். நீங்க ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா அந்த தப்பை இப்ப நீங்க உணர்வீங்க, அல்லது உங்களுடைய பார்ட்னர் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுடைய தப்பை உணர்வாங்க. ஒரு புரிதல், ஒரு தெளிவு அது வந்து இந்த நேரத்துல கிடைக்கும். சனியுடைய பார்வை ஜென்மத்துல இருக்கிறதுனால ஈகோ அதிகமா இருக்குங்க. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. நான் வந்து பேசணுமா, நான்லாம் வந்து பேச முடியாது, நீங்க தான் வந்து பேசணும் அப்படிங்கிற அந்த ஈகோ அப்படிங்கிறது இப்போ தலைக்கு ஏறி நிற்கும். அதெல்லாம் தூக்கி போட்டுறது நல்லது. இறங்கி போயிடுங்க. நீங்க முன்னாடி இறங்கி போயிட்டீங்கன்னா நீங்க தான் பெரிய ஆளு. எப்போலாம் ஈகோ அதிகமா வருதோ அப்போலாம் நம்ம இறங்கி போயிடுறது நல்லது. அதுதான் நமக்கு சுபமான மாற்றத்தையும் நல்ல மாற்றத்தையும் நமக்கு பெற்றுக் கொடுக்கும். நல்ல போட்டிகள் எதுவும் வேண்டாம். இந்த நேரத்துல வாக்குவாதங்கள்லாம் இயல்பா இருக்கும். ஆனா கடந்த காலகட்டம் அளவுக்கு எதுவுமே இருக்காது. எல்லாமே நல்ல புரிதலை நோக்கி நல்ல மாற்றத்தை நோக்கி தான் பயணிக்கும். திருமண வாழ்க்கையில இருந்த போராட்ட தன்மையெல்லாம் இப்ப குறையும். பிரச்சனைகள்லாம் குறையும். முன்னாடி சுத்தமா பேசிக்காம இருந்தவங்க எல்லாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் முகம் கொடுத்து பேசிக்க ஆரம்பிப்பாங்க. பிரிந்து இருந்தவர்கள்லாம் இப்ப ஒண்ணு சேருவாங்க. அதே போல பழைய விஷயங்களை திரும்ப திரும்ப அசை போட்டு நீங்களும் வருத்தம் அடைந்து உங்க பார்ட்னரையும் வருத்தம் அடைய வைக்காதீங்க. நியூ லைஃபா இந்த நேரத்துல நீங்க உங்களுடைய லைஃபை ரீஸ்டார்ட் பண்றது நல்லது. மற்றபடி திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மேஜரா எந்த இஷ்யூ இல்ல. அதே சமயத்துல வாழ்க்கையினுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். அவங்களுக்கு ஹெல்த் வைஸா ஏதாச்சும் பிரச்சனையில வரது வாய்ப்புகள் அதிகம். அதுல மட்டும் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது. மற்றபடி எல்லாமே நமக்கு சாதகமா தான் இருக்கு. எதுவும் நெகட்டிவ்ல இல்ல. ஆரம்பத்தில் குழப்பம் இருந்தாலும் ஃபைனல் ரிசல்ட் நமக்கு சாதகமா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்து குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம், அதெல்லாம் அந்த நேரத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த நேரத்துல கண்டிப்பா குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்தி கிடைச்சிடும். ஏன்னா 5க்குரியவர் 7ஆம் இடத்துல கேந்திர ஸ்தானத்துல இருக்காரு. குழந்தை பாக்கியத்துல கண்டிப்பா நல்ல செய்திகளை அந்த நேரத்துல நீங்க எதிர்பார்க்கலாம். குரு பார்வை 6ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் ராகு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் இந்த நேரத்துல ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகளோட நல்ல செய்திகள் வந்து சேரும். ஒரு சிலருக்கு ஒரு சில மெடிக்கல் நீட்ஸ் எல்லாம் ஏற்படலாம். இருப்பினும் குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்திகளை நிச்சயமா எதிர்பார்க்கலாம். ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லைன்னு ஏக்கத்தில் இருக்கிறவங்க, வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த நேரத்தில் நல்ல செய்தி உண்டு. மேலும் குழந்தை பிறத்தல் காரணமாக சுப விரய செலவு கட்டாயமா உண்டு. அடுத்தது பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த நேரத்தில் எப்படி இருக்கும்? கடந்த காலகட்டத்தில் பிள்ளைகளோட ஒரு போராட்டத்தன்மையை கொடுத்திருக்கும். பிள்ளைகளால ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலையை கொடுத்திருக்கும். ஏதோ ஒரு ரூபத்தில் பிள்ளைகளுக்கு தொடர்ச்சியா ஒரு சில விரய செலவுகள் அப்படிங்கிறது வந்திருக்கும். இந்த காலகட்டம் அதெல்லாம் டோட்டலா சேஞ்ச் ஆக போகுது. பிள்ளைகளோட இருந்த போராட்டத்தன்மை எல்லாம் குறையும். பிள்ளைகள் இப்போ நீங்க சொல்ற பேச்சு கேட்பாங்க. பிள்ளைகளால ஒரு மகிழ்ச்சி, ஆனந்தம், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் நல்ல மாற்றம். மேலும் பிள்ளைகள் ஹெல்த் வைஸா ஏதாச்சும் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனை எல்லாம் இப்ப டோட்டலா நிவர்த்தி ஆகும். பிள்ளைகளுக்கு சுப விசேஷம் பண்றது முயற்சி பண்ணுவீங்க. அதுவும் நமக்கு சாதகமான பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும். பிள்ளைகளுடைய சுப விசேஷம் சம்பந்தமாக சுப விரய செலவுகள் ஏற்படும். அதுக்காக ஒரு சிலர் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படலாம். அதே மாதிரி பிள்ளைகள் கடந்த காலகட்டங்களில் கல்வி சம்பந்தமான விஷயங்களை பின்தங்கி இருந்திருந்தாங்கன்னா இப்ப அதுல நல்ல பிக்கப் எடுப்பாங்க. நல்ல growth இருக்கும். அது உங்களுக்கு ஒரு மன நிம்மதி, மன நிறைவை கொடுக்கும். ரொம்ப ஸ்லோவா இருந்த ஸ்டூடெண்ட் கூட இப்போ நல்ல பிரைட்டா மாறிடும். எனவே பிள்ளைகள் பற்றிய கவலைகளுக்கு, நீண்ட நாள் குழப்பங்களுக்கு இப்போ ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்துடும். அதெல்லாம் நமக்கு ரொம்ப சாதகமா இருக்கு.
அடுத்தது மாணவ மாணவிகளுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 4ஆம் இடத்துல குரு பார்வை, 4ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல அமர்ந்து தன்னுடைய 4ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அது ஒரு நல்ல அமைப்பு தான். 6ஆம் இடத்துல ராகு, போட்டி தடை தாமதத்தை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு ஸ்தானம் 6ஆம் இடம். அதுல ராகு இருக்கிறது நமக்கு பெரிய பலம் தான். கண்டக சனி, சனி பார்வை ஜென்மத்துல, இது மட்டும் ஒரு சில குழப்பம், ஒரு சில டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கல்வி சம்பந்தமான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவிகள் கல்வியில ஒரு விழிப்புணர்வு அடைவாங்க, ஒரு தெளிவு கிடைக்கும், ஒரு புரிதல் கிடைக்கும், கல்வியில அடுத்த கடத்து போறதுக்கான நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். அதை யூஸ் பண்ணிக்கிற தன்மையில மாணவருடைய மைண்ட் செட் இப்ப இருக்காது. அது யதார்த்தமான உண்மை. நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கூடவே வந்து சேரும். நண்பர்களால தேவையில்லாத குழப்பங்கள் வருத்தங்கள் வந்து சேரும். ஏன்னா சனி 7 பிளஸ் ஜென்மம், இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணிருக்கு. அது கொஞ்சம் குழப்பம்னு அர்த்தம். இருப்பினும் கல்வி சம்பந்தமா எதுவும் மேஜரா இஷ்யூவா இல்ல. மேஜரா எந்த ஒரு தடை தாமதம் தடுமாற்றம் எதுவுமே இல்ல. படிப்புல ஒரு நல்ல ஸ்கோர் பண்றதுக்கு ஒரு சாதகமான ஒரு காலகட்டம் தான் இது. அரியர்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்கன்னா அதெல்லாம் இப்ப கிளியர் பண்ணிடலாம். கல்வி சம்பந்தமான விஷயங்கள் இருந்த வருத்தம் கவலைகளுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிரும். சனி பகவானுடைய பார்வையை பார்த்தோம்னா ஜென்மஸ்தானம் 4ஆம் இடம், இந்த 2 இடத்துலயுமே பதியுது. இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் குழப்பம் தான் தலைக்கு ஏறி நிற்கும். மாணவ மாணவிகள் எந்த பாதையில பயணிக்கிறதுன்னு குழம்பி இருப்பாங்க. இப்போ ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாது. ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க, இவங்களுக்கு எது பண்றதுனே தெரியாது. எனவே மாணவ மாணவிகள் புத்தியை தெளிவா வச்சுக்கணும். தேவையில்லாத கவனச்சிதறல் எல்லாம் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. குரு பார்வை 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால எதுலையும் தடைப்படுத்தாது, தாமதப்படுத்தாது, பிரச்சனைகளை மேஜரா கொடுக்காது, எல்லாத்தையும் குறைச்சு விடும். அதே மாதிரி நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள்ல கவனமா இருக்கணும். புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் ஏற்படும். அந்த புதிய நண்பன் மேக்சிமம் பார்த்தோன்னா கொஞ்சம் கெடுதலான பலன்களை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். அதனால புதிய நண்பர்களை ஏற்கும் போது அவர்கள் பத்தின பேக்ரவுண்ட்லாம் தெளிவா விசாரிச்சு அவங்களை உங்க கூட சேர்த்துக்கிறதா வேணாமான்னு நீங்க முடிவு பண்ணணும். அதே மாதிரி நண்பர்களுடைய பேச்சை கேட்டுட்டு நான் அதை பண்ண இதை பண்ணேன்னு சொல்லிட்டு எதுலையும் இறங்கிடக்கூடாது. அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி கல்வி சம்பந்தமான விஷயங்களை முடிவு எடுக்கிறதுக்கு உங்களுடைய ஆசான் அல்லது உங்களுடைய பேரண்ட்ஸ் அல்லது உங்களுக்கு பர்சனலா உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்குன்னா அதை செயல்படுத்துங்க. நண்பர்களுடைய பேச்சை கேட்டு நான் அதை பண்ண இதை பண்ணேன்னு போய் எதுலையும் இறங்கிடாதீங்க. அதுல குழப்பம் தான் மிச்சப்படும். அதனால அதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால எதையும் சமாளிக்கிற வல்லமை இருக்கும். நிறைய குழப்பத்தை கொடுத்தாலும் அதை பண்ணுவோமா இதை பண்ணுவோமா, இதை எடுக்கலாமா இது எடுக்கலாமா, இந்த கோர்ஸ் இல்லாமா அந்த கோர்ஸ் இல்லாம நிறைய குழப்பத்தை கொடுத்தாலும் அப்படியே குழம்பி தெளிவு அடைகிற பக்குவத்தையும் ராகு பகவான் கொடுத்துருவாரு. அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ். அப்படியே நீங்க நல்லா கொஞ்சம் ரிலாக்ஸா உங்களுக்கு எது தேவையோ அதை நோக்கி பயணிங்க. அதுல நிச்சயமா நல்ல செய்தி உண்டு. கொஞ்சம் கவனம் செலுத்தினீங்கன்னா நல்ல ஸ்கோர் பண்ணலாம், நல்லா ஹை ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா கன்னி ராசி உத்திர நட்சத்திரம் கல்வியில டாப்ல இருப்பாங்க. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல ஆர்வமும் அதிகமா இருக்கும். எப்போதும் முதன்மை இடத்தை பிடிக்கணும்னு நினைக்கிற ஒரு நட்சத்திரம். இந்த காலகட்டத்துல நிறைய கவனச்சிதறல், கொஞ்சம் படிப்புல டவுனு, உங்களால உங்களுடைய பேரண்ட்ஸுக்கு நிறைய வருத்தம் வந்திருக்கும். நல்லா படிச்சிருந்த பையன் இப்போ திடீர்னு பார்த்தா ரொம்ப லோவா இருக்கான், என்னன்னே தெரியல. நல்லா படிச்சிருந்த பொண்ணு ஸ்கோர் அந்த அளவுக்கு பண்ண மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வருத்தங்கள் பேரண்ட்ஸுக்கு இருக்கும். அதெல்லாம் இப்போ நிவர்த்தி ஆகிற காலகட்டம் தான். இந்த நேரத்தில் நல்ல ஸ்கோர் பண்ணுவாங்க, நல்ல மாற்றத்தை நோக்கி பயணிப்பாங்க. குழப்பத்துக்குள்ள இருப்பாங்க, அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்றதுக்கு அவங்க முயற்சி பண்ணணும். மற்றபடி பார்த்தோம்னா நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க, இன்னும் நல்லா கிளியரான மைண்ட் கிடைக்கும், நல்லா ஃபோக்கஸ்டான மைண்ட் கிடைக்கும். மற்றபடி மேஜரா எந்த இஷ்யூவும் இல்லை. கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல பெரிய தடை தாமதம் எதுவும் இல்லை. ஃபைனலா உடல் ஆரோக்கியம் இந்த காலகட்டங்களில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறது ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். ஹெல்த் வைஸா பெரிய பாசிட்டிவான விஷயம் 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறது. 12ல கேது இருக்கிறது விரைய செலவுகள்னு அர்த்தம், மருத்துவ செலவுகள் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அதுலயும் கண்டக சனி குரு பகவான் 10ஆம் இடத்துல போஷன் ஆகி கரெக்டா தன்னுடைய சப்தம பார்வையை 4ஆம் இடத்துல செலுத்துவாரு. இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அது நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறத குறிக்குது. ரொம்ப நாளா உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்கு, அதெல்லாம் இப்ப டோட்டலா நிவர்த்தி ஆகும். ஆனா அது ஒரு சில மருத்துவ செலவுகளோட நிவர்த்தி ஆகும். மருத்துவ செலவு அதிகரிக்கிற மாதிரி இருக்கும், ஆனா எண்ட் ரிசல்ட் உங்களுக்கு ஃபேவரா இருக்கும். ஹெல்த் வைஸா இருந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தெளிவு, முழுமையான ஒரு தீர்வு, அதெல்லாம் சிறப்பான முறையில கிடைச்சிடும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எதுல கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா வயிறு சம்பந்தமான விஷயம், அல்சர் சம்பந்தமான விஷயம், இதுல எல்லாம் கவனமா இருக்கணும். டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க, ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க. இந்த நேரத்துல நிறைய பேருக்கு தூக்கமின்மை பிரச்சனை வரும். டயத்துக்கு சாப்பிட முடியாது, டயத்துக்கு தூங்க முடியாது, நிறைய அலைச்சல் இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும், சாப்பிடவே தோணாது நிறைய பேருக்கு. இந்த பிரச்சனை எல்லாம் நிறைய பேருக்கு வரும். எனவே இந்த நேரத்துல இதுக்கு ஆப்போசிட்டா நம்ம அப்படியே ரியாக்ட் ஆகணும். டயத்துக்கு சாப்பிடணும், டயத்துக்கு தூங்கணும், எதையும் ஓவரா திங்க் பண்ணக்கூடாது, ஹெல்த்தியான ஃபுட் அதிகமா எடுத்துக்கணும், எளிமையா செரிமானம் ஆகக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும், பல வகைகள் அதிகமா எடுத்துக்கணும். இதெல்லாம் பண்ணோம்னாலே ஹெல்த் வைஸா மேஜரா எந்த இஷ்யூவும் இருக்காது. ஏன்னா இந்த நேரத்துல குடல் சம்பந்தப்பட்ட வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனை வரலாம். குறிப்பா வயிற்றுல புண்ணு வரதுக்கெல்லாம் வாய்ப்பு அதிகம். எனவே கரெக்டா சாப்பிட்டு ஒரு நாளைக்கு கரெக்டா
ஒரு 3 லிட்டர் தண்ணி குடிங்க. இதெல்லாம் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணும்போது ஹெல்த் வைஸா மேஜரா எந்த இஷ்யூவும் வராம இருக்கும். அதே மாதிரி பிரச்சனை வந்துட்டுனாலும் பயப்பட வேண்டாம். அந்த பிரச்சனை வந்தாலும் உடனே நிவர்த்தி ஆயிடும். ஏன்னா 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறது பெரிய பலம். பிரச்சனை வந்தாலும் அதை சரி செய்யற வல்லமையும் கூடவே சேர்த்தே கொடுத்துரும். அதே போல இந்த கால் பாதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். இடுப்பெலும்பு முதுகெலும்பு இதுல எல்லாம் ஏதாச்சும் வலிகள் ஏற்படலாம். அதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். முக்கியமா இந்த வண்டி வாகனங்கள்ல பயணிக்கும் போது கவனத்தை ஒரு பக்கமா வச்சுட்டு பயணிங்க. தலைக்கவசம் கட்டாயமா அணிந்துக்கோங்க. கார்லாம் ஓட்டுறவங்க சீட் பெல்ட் கரெக்டா போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த நேரத்துல நம்ம மாட்டு பயணிச்சிட்டு இருப்போம். நம்ம மூளை வேற எங்கேயோ டிராவல் பண்ணிட்டு இருக்கும். நிறைய மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். கான்ஸ்டன்டா ஓடிக்கிட்டே இருக்கும். எனவே விழிப்புணர்வோடு இருங்க. வண்டி வாகனங்கள் பயணிக்கும் போது தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் அசை போட்டுக்கிட்டே இருக்காதீங்க. நீங்க என்ன பண்றீங்களோ அதுல மட்டும் போக்கஸ்டா இருங்க. அதுதான் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி சனி பார்வை ஜென்மத்துல இருக்கிறதுனால நிறைய பேருக்கு தலைவலி பிரச்சனை இருக்கும். தலை சம்பந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் வருத்தங்கள் குழப்பங்கள் ஏற்படலாம். மேலும் நிறைய பேருக்கு இந்த முடி உதிர்வு பிரச்சனை அதிகமா இருக்கிறது வாய்ப்பு அதிகம். இதெல்லாம் நீங்க சரி பண்றதுக்கு ஹெல்தியான ஃபுட்டு, நல்ல மெடிடேஷன், நல்ல யோகாசனம் இதெல்லாம் சிறப்பான முறையில் பண்ணும்போது எல்லாமே நிவர்த்தி ஆகும். தினம் தினம் கொஞ்சம் கொஞ்சம் நடைபயிற்சி பண்ணுங்க. உடற்பயிற்சி கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுங்க. அதெல்லாம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை பெற்றுக் கொடுக்கும். ஓவராலா அந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசி உத்திரம் நட்சத்திரத்துக்கு நல்ல மாற்றம், நல்ல வளர்ச்சி இதெல்லாம் குழப்பத்தோடு ஏற்பட்டு எண்ட் ரிசல்ட்ல உங்களுக்கு ஃபேவரா வந்து முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதனால மைண்டை ரிலாக்ஸா வச்சு உங்களுக்கு எது தேவையோ அதை நோக்கி பயணிங்க. அது நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். ஒரு விஷயத்தை அடையிறதுக்கு முன்னாடி அந்த இடைப்பட்ட காலங்களில் வரக்கூடிய வருத்தங்களை நினைச்சு தயவு செஞ்சு வருத்தப்பட்டு இருக்காதீங்க. இந்த நேரத்துல கண்டக சனியில உங்க மைண்டை எப்படி அப்செட் பண்ணலாம்னு தான் அந்த சனி பகவான் யோசிப்பாரு. அது ஏதோ ஒரு ரூபத்துல நீங்க ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி பயணிப்பீங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை ஏதாச்சும் சொல்லி உங்களை அப்செட் பண்ணி விட்டுருவாங்க. அதெல்லாம் நீங்க செவி சாய்க்க வேண்டாம். நீங்க மாட்டு பயணிச்சிட்டு இருங்க. எண்ட் ரிசல்ட் உங்களுக்கு ஃபேவரா இருக்கும். உங்களை யாரெல்லாம் இலக்காரமா பார்த்தாங்களோ அவங்களாம் உங்களை வாயை பொளந்து பார்க்குற ஒரு சூழ்நிலை மிக விரைவில் ஏற்படும். வர வாய்ப்பை பயன்படுத்தி நல்ல மாற்றத்தை நோக்கி பயணிங்க. நிச்சயமா எல்லாமே நமக்கு சாதகமாக முடியும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்த அந்த பொது பலன் உங்க லைஃபோட எவ்வளவு கம்பேர் ஆகுது, இந்த பதிவுக்கு நீங்க எவ்வளவு பர்சன்டேஜ் உங்களுடைய ரிவ்யூ கொடுப்பீங்க, உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத நம்முடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். இதனுடைய அடுத்த கட்ட ரிசர்ச்சுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதெல்லாம் மறக்காம உங்களுடைய